ஐயா, இதுக்கு மேல என்னையா யோசனை? நமக்கு வேற வழியே இல்லைங்கய்யா. ஆத்தாவோட பேய விரட்டணும்னா அந்த குழந்தைய வீட்டுக்கு அழைச்சே ஆகணும். என்ன விவஸ்தை கட்டவனா இருக்க நீ? அது எப்படிலே முடியும்? அவன் ஏன் வீடு எறிவது எனக்கு சவால் விட்டுட்டு போயிருக்கான். எவ்வாயால அந்த நொசக்கி அந்த குழந்தைய அழைக்கணும்னு சபதம் போட்டுட்டு போயிருக்கானே. நான் போய் அவனை கூப்பிட்டா எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்க வந்தாலே என்னைய வந்து அசிங்கப்படுத்த மாட்டானாவே. பின்ன மாட்டாரா? எவ்வளவு செஞ்சிருக்கீங்க? அதான் அசிங்கப்படுத்த தான் செய்வாரு. இல்ல இல்ல மாட்டேன். நான் போய் அவனை கூப்பிட மாட்டேன். அந்த வெறும்பைய கிட்ட தோத்து போறதை விட நாட்டுக்கிட்டு சாகலாம். நம்பிடுது. சூப்பர், கை கொடுங்க. ஓகேப்பா, ஓகே. அப்பனா அத்தையோட ஆவியோட நீங்களே வாழ்ந்துக்கோங்க. நானு, அம்மா, அண்ணன் எல்லாரும் அத்தை வீட்டுக்கு போறோம். பேயோட எல்லாம் குடும்பம் நடத்த எங்களால முடியாதுடா சாமி. நான் போறேன். டாடா, பாய். ஐயோ 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 தம்பி, கொஞ்சம் இருக்க தம்பி. நான் ஐயா கிட்ட பேசுறேன். கொஞ்சம் இருக்க தம்பி. ஐயா, இவங்க யாரும் இல்லன்னா நான் கூட அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. அப்புறம் ஆத்தா பேய் கூட நீங்க அவ்வளோ பெரிய வீட்டுல ஒத்தையா இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிங்க. என்னலையா அதுக்காக அந்த வெறும்பைய முன்னாடி நான் கையை கட்டிக்கிட்டு போய் முடியாது. என்னால முடியாதுல்ல அண்ணா. நான் சொல்லல, இந்த மனுஷெல்லாம் திருந்தவே மாட்டாரு. நான் தம்பி தம்பி தம்பி. ஐயோ, இவரு போயிட்டாரா? ஐயா, கௌரவம் போனா பின்னாடியே திரும்பி வந்துரும். ஆனா உசுறு போயிருச்சுன்னா வரவே வராதியா. ஐயா, உங்க நல்லதுக்கு தானே நான் சொல்லுதேன். வெறும்பையில நினைச்சாலே எனக்கு மனசு வரல. ஐயா, அந்த சமூகத்தை பழி வாங்கணும்னா எப்ப வேணாலும் பழி வாங்கிக்கலாம். ஆனா அது வரைக்கும் உங்களுக்கு உசுறு இருக்கணுமே. நிச்சயமா சொல்லுதையா, அந்த பேய் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் அந்த பக்கம் வரவே மாட்டேன். நீங்க மட்டும்தான் ஒத்த குரங்கா ஆத்தா பேய் கூட வாழணும் பாத்துக்கிடுங்க. என்னையா இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சா பேசாம அந்த நகையெல்லாம் அவட்ட கொடுத்து தொலைச்சிருப்பேனே. நான் அவட்ட மானம், மரியாதை, கௌரவம் அம்புட்டும் காத்துல மறக்குதே. வெறும்பையிலே அதானே இந்த அசகி நீ வா. மாமா மாமா ஒரு நிமிஷம் இருங்க, அவசரப்படாதீங்க. யார் இருக்காங்களோ இல்லையோ, கிளம்புறப்போ சண்முகம் இருக்க வேண்டாமா? ஏத்தா, அவன் பிரசிடென்ட். எந்த மீட்டிங்ல இருக்கானோ, எந்த பிரச்சனையில எந்த தெருல சுத்திட்டு இருக்கானோ யாருக்கு தெரியும்? காலையில போனவன் இது வரைக்கும் ஒரு போன் கூட பண்ணல. அவன் என்ன சொன்னான்? அவர் வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்டுறேன்னு சொன்னான்ல. இந்த வந்துட்டாரு, கூப்பிட்டாரு, அனுப்பிச்சு விட்டுற வேண்டியதானே. இப்ப அனுப்பிச்சு விட்டுட்டு வந்த பிறகு சொல்லிக்கிடுவான். அப்புறம் என்ன? இது பத்தியா பத்தியா இந்த வைக்குண்டமே சொல்லுதான் அந்த வெறும்பைய எந்த தெருவில் அலையறான்னு அப்பனே சொல்லிவிட்டான். பரணி தரு, நீயாவது மாமனார் பேச்ச கேட்கணும். கேளு, வா சீக்கிரம் வா போலாம். அம்மா, ஐயா இருந்திருந்து மனசு மாதிரி வந்திருக்காங்க. எசகி பாப்பாவை கூட அனுப்பி வைக்கிறதுக்கு இப்ப என்ன? ஆமாண்டி, அவரே நேர்ல வந்து அழைச்சிருக்காருல்ல. கிளம்பிட்டி, கூட்டிட்டு போதும். போய் ரெடி ஆகு. அந்த மாதிரிலாம் முடிவெடுக்க முடியாது. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன நான் எப்பல மனசு மாறினேன்? என்னல நீ அனுப்பிச்சு விடல? டேய், அநியாயம் பண்ணாத. நீ என்ன சொன்ன? அப்பா வீடேறி வந்து கூப்பிட்டா அனுப்புறேன் தானே. இப்ப அவரே வந்து நிக்கிறாரு. அனுப்ப மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேணாம்ல, என் வாய பொடுங்க. அதை சொல்லிட்டேன். நீ சொன்னதெல்லாம் நடந்துருச்சுல. பொறவென்ன உனக்கு மண்டைக்கு ஏறி இருக்கு. இப்ப நீ அனுப்புறேன்னு சொல்ல போதியா இல்லையா? அத்த, என்ன உன் வீட்டுக்காரன் உன் மாவனும் என்ன விளையாடுதாவளா? என்ன நினைச்சிட்டு இருக்காவ? ஆளுக்கு ஒத்தையில வந்து கூப்பிடுதாவளா? அன்னைக்கு என்னடா உன் மாவன் எஸ்கே அமுச்சு விடுன்னு ஒத்தையில வந்து கூப்பிடுதான். இன்னைக்கு உன் புருஷன் வந்து எஸ்கே அமுச்சு விடுன்னு ஒத்தையில வந்து கூப்பிடுதாரு. பாரு, ரெண்டு பேரும் முத்து பாண்டியன் வரணும், இவரும் சேர்ந்து வந்து என் தங்கச்சியை அழைக்கினேன். அதுவும் சாதாரணமா அழைக்க கூடாது. அந்த வீட்டுக்கு மூத்த வாரிசை பெத்து கொடுத்திருக்கா, அவளை மகாராணி மாதிரி அழைச்சிட்டு போனேன்.
சீர்வரிசையோட மேலதாளத்தோட தடபுடலா ஊரே பார்த்து மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி அடைச்சாதான் நான் என் தங்கச்சியை அனுப்பி வைப்பேன். இல்லனா அனுப்ப மாட்டேன். நீங்களாம் கிளம்பி போலாம். பாக்கியா இந்த பிடி. இல்லே, என்னலே என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்க, ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க நீ. என்ன எல்லாரும் இருக்காங்களேன்னு ஒரு பந்தா கட்டிக்கிட்டு இருக்கியா? நீ சொன்ன சொல்லத்துக்கு ஆடுறதுக்கு நான் என்ன நீ உருட்டி விளையாடுற தாய கட்டன்னு நினைச்சேன் நீ? நீ தாய கட்டியாரு இல்ல மர கட்டியாரு அத பத்தில எனக்கு கவலை கிடையாது. என் தங்கச்சிய மேலதாளத்தோட வந்து அழைச்சாதான் நான் அனுப்பி வைப்பேன். இல்லனா கிளம்புங்க எல்லாரும். ஐயா ஏங்க அவன் தான் சொல்லுதான்ல, ஒரு மேளதாளத்துக்கு ஏற்பாடு பண்ணாதான் என்ன ஆயிட போகுது, செஞ்சுட்டு போக வேண்டியது. பாக்கியா சரி சரி நீ சொல்லுதேன்னு நான் செய்கிறேன். சரி போ, மகனை வர சொல்லு அவனை. எல்லாரையும் வர சொல்லு. இது மேலதாளத்துக்கு கூட உன் மருமகனையே ஏற்பாடு பண்ண சொல்ல வேண்டியதானே? அதுக்கப்புறம் நான் ஏதாவது செஞ்சுட்டு அவன் நோட்டு சொல்லிக்கிட்டு எதுக்கு? அது என்ன காசு வருதோ நான் தொலைச்சிட்டு போறேன். எனக்கு சந்தோஷம் தான். அவன் கொண்டு வர மேலதாளம் எனக்கு சந்தோஷம் தான். இப்பத்திக்கு பண்ண சொல்ல அவனை.